Hi students, today we are going to continue the lesson The World After World War II. Today we are going to complete the lesson. Okay, listen carefully. Take your book page number 60 and take your pen or pencil. Mark the important one words. Okay, first one is a two words European Union. Two words European யூனியன். ஐரோப்பிய குழுமத்தை பற்றி, அந்த ஐரோப்பிய குழுமங்களின் நோக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் கவுன்சில் ஆஃப் யூரோப். கவுன்சில் ஆஃப் யூரோப் அப்படின்னா ஐரோப்பிய குழுமம் அப்படின்றது தான் கவுன்சில் ஆஃப் யூரோப். ஒன் ஆஃப் த மொமெண்டம்ஸ் டிசிஷன் டேக்கன் இன் த போஸ்ட் வார் டூ இரா வாஸ் டு இன்டிகிரேட் த ஸ்டேட் ஆஃப் வெஸ்டர்ன் யூரோப். வேர்ல்டு வாரில் உங்களுக்கு தெரியும், ஜெர்மனி டிஃபீட் ஆகி ஜெர்மனியை டூவாக டிவைட் பண்ணிட்டாங்கன்றது. அந்த வேர்ல்டு வார் எண்டில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டுச்சு. அது என்ன முடிவு அப்படின்றது தான் இந்த ஐரோப்பிய குழுமம் வெஸ்டர்ன் யூரோப்பை வளர்ச்சியடை செய்யணும் அப்படின்றது தான் இந்த முடிவு. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன் டூயிங் ஸோ த யூரோப்பியன் வாண்டட், ஃபஸ்ட்டு பாயிண்ட், டு ப்ரிவெண்ட் த future European wars by ending the rivalry between France and Germany. France, அந்த எல்லாருக்கும் தெரியும், ஃப்ரான்ஸும் ஜெர்மனியும் ஹாஸ்டிலிட்டி நேஷன், ரெண்டு பேரும் எதிரி நேஷன். அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த போராட்ட குணத்தை, அந்த பகைமை குணத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், டு கிரியேட் எ யுனைடெட் யூரோப் டு ரெசிஸ்டன்ட் த்ரெட் ஃப்ரம் சோவியத் ரஷ்யா. செகண்ட் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க, யூரோப் கண்ட்ரி வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, அப்படி செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ராய் ஆகிருக்கு. அதை வந்து டூவாக டிவைட் பண்ணிட்டாங்கன்னு படித்தோம். அப்போ கொஞ்சம் என்ன இருந்திருக்கு, சோவியத் யூனியனோட மிரட்டல், ஒரு பயமுறுத்தல் இருந்திருக்கு. அதிலிருந்து தப்பிக்கணும். யூரோப் கண்ட்ரி எல்லோரும் ஒன்றா ஆயிடுச்சு அப்படின்னா அதை என்ன செய்யலாம், சோவியத் ரஷ்யாவை நம்ம கேப்சர் பண்ணலாம், அவங்களுக்கு பதிலடி கொடுக்கலாம் அப்படின்றதான் செகண்ட் பாயிண்ட். Third point, to form a threat forces in the world to counterbalance the strength of US and USSR. We know, என்ன தெரியும் எல்லாருக்கும், US and USSR, யுனைடெட் நேஷன், யுனைடெட் சோவியத் ரஷ்யா. அதுதான் ரெண்டு பேருமே வல்லரசு நாடுகள், சூப்பர் பவர் நேஷனாக இருக்காங்க அப்படின்றத எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு அந்த கண்டங்களோட பிளவுகள்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கும் இவங்களுக்கு ஈக்குவலாக யூரோப் கண்ட்ரி எல்லாரும் ஒரு யூனியன் அப்படின்றத உருவாக்குறதுக்காக இந்த கவுன்சில் ஆஃப் யூரோப் ஆரம்பிச்சிருக்காங்க. டு மேக் ஃபால் யூஸ் ஆஃப் த எக்கனாமிக் அண்ட் மிலிட்ரி ரிசோர்ஸஸ் ஆஃப் யூரோப் பை ஆர்கனைசிங் தென் ஆன் த கான்டினென்டல் ஸ்கேல். எல்லா கண்ட்ரி மாதிரியுமே, எல்லா கான்டினென்ட் கண்டங்கள் மாதிரியுமே யூரோப்பில் என்ன இருக்கணும், மிலிட்ரி ஒரு என்ன இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும், பீப்புள்ஸ்க்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும், எக்கனாமிக் பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்கணும் அப்படின்றது நோக்கமாக இருந்துச்சு. In May 1949, 10 countries met in London and signed from the Council of Europe. யூரோப்பில் இருக்கக்கூடிய May 1949 10 கண்ட்ரீஸ் வந்து எங்கே மீட் பண்ணுறாங்க, லண்டனில் மீட் பண்ணி கவுன்சில் ஆஃப் யூரோப் அமைக்கிறதுக்காக சைன் பண்ணிக்கிறாங்க. இந்த கவுன்சில் ஆஃப் யூரோப் வித் ஹெட் குவார்ட்டர்ஸ் அஸ் ஸ்ட்ராஸ்பர்க். இந்த கவுன்சில் ஆஃப் யூரோப்போட ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகம் எங்கே இருக்குன்னா ஸ்ட்ராஸ்பர்க் அப்படின்ற இடத்துல. வாட்ச் எஸ்டாப்ளிஷ் எ கமிட்டி ஃபார் த ஃபாரின் மினிஸ்டர்ஸ் ஆஃப் மெம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ். ஃபாரின் மினிஸ்டர், வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இருக்காங்க. அண்டு கன்சுலேட்டிவ் அசம்பிளி. கன்சுலேட்டிவ் அசம்பிளி அப்படின்றது பாதுகாப்புத்துறை, சட்டமன்றம் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. ட்ரான் ஃப்ரம் த பார்லிமெண்ட் ஆஃப் த ஃபாரின் கண்ட்ரிஸ். எப்படி அயல் நாடுகளில் வெளிநாட்டு தூதரங்கள், அந்த மந்திரிகள் இப்படிலாம் இருக்காங்களோ அதே மாதிரி யூரோப்லேயும் யூரோப்பியன் யூனியன் அப்படின்ற ஒரு அமைப்பு செயல்படணும் அப்படின்றதுக்காக கவுன்சில் ஆஃப் யூரோப் அப்படின்றத ஃபஸ்ட்டு லண்டனில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல்
கம்யூனிட்டி. யூரோப்பில் ரொம்ப ரிசோர்ஸஸ் வந்து நிறையா இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான வளம் அப்படின்றது கோல், நிலக்கரியும் கிடைக்கிது. அண்டு ஸ்டீல் கம்யூனிட்டி. ஸ்டீல் அப்படின்றது எக்கு அப்படின்னு சொல்லுவோம். அயனோட ஓர் தான் என்ன சொல்லுவோம், எக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த இதுவும் நிறையா இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு என்ன கமிட்டி ஆரம்பிக்கிறாங்க, ECSC. ECSC மீன்ஸ் யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கமிட்டி. The European Defence Committee, EDC, டிஃபென்ஸ், யூரோப்பியன் டிஃபென்ஸ். ஃபஸ்ட்டு எதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, யூரோப்பியன் டிஃபென்ஸ் கம்யூனிட்டி அப்படின்றத ஆரம்பிக்கிறாங்க. பாதுகாப்பு சமூகம் அப்படின்றது தான் EDC. அண்ட் த யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி, ECSC, வேர் எஸ்டாப்ளிஷ்டு. இது ரெண்டும் ஆரம்பிக்கிறாங்க. 6 கண்ட்ரிஸ். இதில் எவ்வளோ பேர் மெம்பர்ஸாக இருக்காங்க, 6 கண்ட்ரிஸ். ஃப்ரான்ஸ், வெஸ்ட் ஜெர்மனி, இட்டாலி, பெல்ஜியம், ஹாலாண்ட் அண்ட் லக்சம்பர்க் பிலாங்கிங் டு த ECSC. சைன்டு த ட்ரீட்டி ஆஃப் ரோம். இந்த 6 நாடுகளும் சேர்ந்து ரோம் அப்படின்ற இடத்துல, ரோம்ன்றது ஒரு தலைநகரம், ஜெர்மனியோட ஒரு கேபிட்டல். அங்கே என்ன செய்கிறாங்க, இந்த ட்ரீட்டியில் சைன் பண்ணி எதை ஆரம்பிக்கிறாங்க, ECSCயை ஆரம்பிக்கிறாங்க. விச் எஸ்டாப்ளிஷ்டு த யூரோப்பியன். அதோடு தொடர்ந்து எதையும் ஆரம்பிக்கிறாங்க, யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி, EEC அப்படின்றத ஆரம்பிக்கிறாங்க. ஆர் யூரோப்பியன், இதுக்கு இன்னொரு நேம் என்ன இருக்குது, யூரோப்பியன் காமன் மார்க்கெட், பொதுச்சந்தை அப்படின்றதை ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் எங்கே இருக்குது, யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி ஆர் யூரோப்பியன் காமன் மார்க்கெட் வித் ஹெட் குவார்ட்டர் அஸ் த புருசல் அப்படின்ற சிட்டியில் இந்த EEC இருக்குது. ECM அப்படின்றது காமன் மார்க்கெட் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி. யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி பொருளாதார சமூகம். ஐரோப்பிய நாடுகளோட பொருளாதார சமூகம் அப்படின்றதான் EEC அப்படின்றது. EEC எலிமினேட்டட் பேரியர்ஸ் டு த மூமெண்ட் ஆஃப் குட்ஸ், சர்வீஸ், கேபிட்டல் அண்ட் லேபர்ஸ். இதெல்லாம் எதை மட்டும் சார்ந்திருக்கு, பொருளாதார வளம், ஒரு பொருட்களை வாங்குறது விற்கிறது, அதான் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். சர்வீசஸ் மீன்ஸ் தோஸ் ஹூ ஆர் பே த டேக்ஸ் ஃபார் தட் கண்ட்ரி, அதை தான் சர்வீசஸ் அப்படின்னு. ஃபார் டீச்சர், லாயர், டாக்டர், இவங்கெல்லாம் எனக்கு சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். குட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரிக்கல் குட்ஸ், ஃபர்னிச்சர், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் குட்ஸ் அப்படின்னு. கேபிட்டல் மீன்ஸ் மணி, முதலாளிகள் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் லேபர், தொழிலாளி அப்படின்னு சொல்லுவோம், வேலை பார்க்குறவங்க. எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொன்னால் இவங்களையெல்லாம் உள்ளடக்கியது தான் இந்த EEC. இட் ஆல்சோ ப்ராஹிபிட்டட் பப்ளிக் பாலிசிஸ் ஆர் ப்ரைவேட் அக்ரிமெண்ட் டு ரிசர்ச் மார்க்கெட். இவங்க எல்லாமே பப்ளிக் பாலிசி, ஒரு பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கட்டும் ஆர் ப்ரைவேட் கம்பெனிஸாக இருக்கட்டும், அவங்களாம் ஒரு அக்ரிமெண்ட் மூலமாக செயல்படுறாங்க. A common agriculture policy. நெக்ஸ்ட் என்ன ஆரம்பிக்கிறாங்க, காமன் அக்ரிகல்ச்சர் பாலிசி, CAP. அண்ட் காமன் எக்ஸ்டர்னல் ட்ரேட் பாலிசி. வெளியுறவுகளை வந்து வெளிநாடுகளில் போய் ட்ரேட் பண்ணுறது தான் காமன் எக்ஸ்டர்னல் ட்ரேட் பாலிசி வாஸ் எல்வால்டு. யூரோப்பியன் காமன் மார்க்கெட் வாஸ் ரிமார்க்கபிள் சக்ஸஸ். காமன் பொது சந்தை, யுனைடெட் நேஷன் மாதிரி யூஎன்லேயும் என்ன இருந்துச்சு, EUலேயும் என்ன இருந்துச்சு அப்படின்னா காமன் மார்க்கெட், பொது சந்தை அப்படின்னு ஒரு நிறுவனம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட், SEA. இவங்களுக்கு ஒரு ஒற்றை சந்தை முறை அப்படின்னு சொல்லுவோம், ஒற்றை ஐக்கிய சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் SEA, சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். The Single European Act came into force on July 1, 1987. It significantly expanded the EEC and scope, giving the meeting of EPC legal base. இது எதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னா EEC, எக்கனாமிக் கம்யூனிட்டின்னு படித்தோம்ல, அதிலிருந்து ஆரம்பித்து EPC அப்படின்னு ஒரு லீகல் முறையில், சட்ட முறையில் இதை கொண்டு வந்திருக்காங்க. இட் ஆல்சோ கால்டு த மோர் இன்டென்சிவ் கோஆர்டினேஷன் ஆஃப் த ஃபாரின் பாலிசி அமாங் மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ். இதில் இருந்து நிறைய வெளியுறவுத்துறை தொடர்புகள் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அக்கார்டிங் டு த SEA, each member was given multiple vote depending on the country's population. யூஎன்லாம் நம்ம 6 ஆர்கன் பற்றி படித்தோம்.
6 ஆர்கான், ஜென்ரல் அசம்பிளி, செக்ரட்டரியேட், கவுன்சில் அப்படின்னு படித்தோமா. அதே மாதிரி இதில் என்ன செய்கிறாங்க, யூரோப்பியன் ஆக்டில் ஒரு கண்ட்ரிக்கு, யூஎனில் வந்து ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஓட்டு தான் அந்த மெம்பர்ஸை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு. இங்கே அப்படி கிடையாது. ஒவ்வொரு பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி மெம்பர்ஸை சூஸ் பண்ணலாம். பாப்புலேஷன் அதிகமாக இருந்தால் அதிக மெம்பர்ஸ் வந்து ஓட்டு போட்டு இதில் இருக்கிற செக்ரட்டரியேட்டை தேர்ந்தெடுக்கலாம். இவங்கள இருக்கக்கூடிய ஒரு தலைமைச் செயலாளரை தேர்ந்தெடுக்கலாம். அப்படி பாப்புலேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஓட்டு, பாப்புலேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி ஓட்டுகளை கொடுப்பாங்க. இந்த அப்ரூவல் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் required roughly 2/3 of the votes of all members. 2/3 ஓட்டு வந்து என்னவாக இருக்கணும், அதிகமாக இருக்கணும், இந்த சட்டமுறைப்படி அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. This is a single European act. Next one is a யூரோப்பியன் யூனியன், ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னு சொல்கிறது தான் யூரோப்பியன் யூனியன். த மாஸ்ட்ரிச் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா நெதர்லாண்டில் இருக்குது. இந்த ட்ரீட்டி மாஸ்ட்ரிச்ன்றது ஒரு சிட்டி, நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. அங்கே இந்த ட்ரீட்டியில் சைன் பண்ணுறாங்க. த ட்ரீட்டி சைன்ட் ஆன் February 7, 1992. ட்ரீட்டி ஆஃப் மாஸ்ட்ரிச் அப்படின்னு உடன்படிக்கையில் February 7, 1992 யூரோப்பியன் யூனியன் வந்து ஆரம்பிக்கிறாங்க. கிரியேட்டட் த யூரோப்பியன் யூனியன். இந்த மானிட்டரி பாலிசின்னா காமன் கரன்சி. இப்போ யூரோப்பில் இருக்க எல்லா நாடுகளும் ஒரே ஒரு நாணயத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் யூரோ இஸ் ஏ சிங்கிள் கரன்சி, ஒற்றை நாணயம் அப்படின்னு சொல்லுவோம். டு ரீப்ளேஸ் த நேஷ்னல் கரன்சி மேனேஜ் பை காமன் மானிட்டரி institutions were subsequently planned and implanted. இதை என்ன செய்வாங்க, ஒரே ஒரு நாணய முறையை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை மற்ற நாடுகளுக்கும் இவங்களோட நாணயம் வந்து என்னவாகும், செல்லுபடியாகும். இதை தான் சிங்கிள் கரன்சி அப்படின்றத இவங்க கொண்டுட்டு வந்தது. டுடே த யூரோப்பியன் யூனியன் ஹேஸ் 28 மெம்பர்ஸ் ஸ்டேட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஃப்ரம் த ஹெட் குவார்ட்டர்ஸ் பிரசல் அண்ட் பெல்ஜியம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஒரு 10 கண்ட்ரீஸ் தான் மெம்பராக இருந்தாங்க. இப்போ நவ்வடேஸ் வரையே இது வந்து ஆக்டில் இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்குது. 28 கண்ட்ரீஸில் ஸ்டேட்ஸ் வந்து மெம்பராக இருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பிரசல் அண்ட் பெல்ஜியம். இட் இஸ் ஒன் ஆஃப் த 5 மார்க் கொஷின்மா. தே ஆஸ்கிங் த யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபுல் பாயிண்ட்டையும் நீங்கள் எழுதணும். இவங்க புக்கில் தேர்டு டீட்டெயில் கொஷின் கேட்டிருந்தாங்க. யூரோப்பியன் யூனியன், டுவர்ட்ஸ் யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த இதில் இருந்து மார்க் பண்ணுங்கள். செகண்ட் டீட்டெயில் பேஜ் நம்பர் 60 அண்ட் இந்த லெஃப்ட் சைடு இது வரையே இருக்குது செகண்ட் டீட்டெயில். ஓகே, உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய தேர்டு டீட்டெயில். செகண்ட் டீட்டெயிலை அரப் இஸ்ரேல் வார்ன்னு இருக்கேன், அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. இன்றைக்கி டெஸ்ட்டில் கூட நான் போன வாரம் டெஸ்ட்டில் நான் கேட்டேன் அப்படின்னா அரப் இஸ்ரேல் வாரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் 5 மார்க் கொஷின் கொடுத்துருந்தேன். இது 5 மார்க் கொஷின்லேயும் கேட்கலாம், இல்லாட்டி 8 மார்க் கொஷின்லேயும் கேட்கலாம். அதனால் இந்த கொஷினை நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபால் ஆஃப் பெர்லின் வால் அண்ட் எண்ட் ஆஃப் கோல்டு வார் இரா. கோல்டு வார் யார் யாருக்கும் நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். யூஎஸ்ஏ அண்ட் யூஎஸ்எஸ்ஆருக்குள்ள ஒரு கோல்டு வார். ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஒரு கோல்டு வார் இருந்துச்சு. கோல்டு வார் மீன்ஸ் நாட் யூஸிங் த வெப்பன்ஸ், ஒன்லி என்டர் த பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஆர் எனி அதர் incidents. Okay, that is a cold war. First one is a fall of Berlin Wall. The division of Germany into West Federal Republic of Germany. இவங்களை என்ன சொல்லுவோம், இந்த ஜெர்மனி டூவாக டிவைட் ஆகுது, வெஸ்ட் ஜெர்மனி அண்ட் ஈஸ்ட் ஜெர்மனின்னு. வெஸ்ட் ஜெர்மனியோட கவர்மெண்ட்டை ஃபெடரல் ரிபப்ளிக் ஆஃப் ஜெர்மனி, கூட்டாட்சி குடியரசு அப்படின்னு சொல்லுவோம். ஈஸ்ட் ஜெர்மனியை ஜெர்மன் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், ஜெர்மனோட டெமோக்ராட்டிக் மக்கள் குடியரசு அப்படின்னு சொல்கிறோம்.
led by glaring the difference in living standards. இவங்களுக்குள்ள ஜெர்மனி 2 இருந்தாலும் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து தனித்தனியாக இருக்குது. வெஸ்ட் பெர்லின் எக்கனாமிக்கலி பிகம் proposals thanks to the support received from the West under the Marshall Plan. Marshall Plan already we know. ட்ரூமேன் மார்ஷல் பிளான்லாம் படிச்சிருக்கோமா? மார்ஷல் பிளான் மூலமாக அமெரிக்க ஐக்கிய யூஎஸ் வந்து அந்த டிஸ்ட்ராய் அந்த இதான கண்ட்ரீஸ் எல்லாருக்கும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு கொடுத்து அதுக்கு ஹெல்ப் பண்ணி ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணி அவங்கள வந்து டெவலப் பண்ணுறாங்க. அதான் மார்ஷல் பிளான் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அந்த மார்ஷல் பிளானோட ஹெல்ப்னால வெஸ்டர்ன் ஜெர்மனி வந்து நல்ல டெவலப் கண்ட்ரியாக மாறிக்கிட்டே வருது. நல்ல அவங்களோட செல்வ செழிப்பாக விளங்க ஆரம்பிச்சிச்சு. In contrast, the USSR had little interest in developing the economy. அடுத்து ஈஸ்ட் ஜெர்மனிக்கு போவோம். ஈஸ்ட் ஜெர்மனியை யூஎஸ்ஆர் அவங்களோட வசத்தில் இருந்துச்சு. ஈஸ்ட் ஜெர்மனி அந்த அளவுக்கு எக்கனாமிக் வந்து டெவலப் ஆகாமல் இருந்துச்சு. எக்கனாமி ஆஃப் ஈஸ்ட் பெர்லின். The further people in East Berlin suffered lack of democracy and freedom. ஈஸ்ட் பெர்லின் ஈஸ்டர்ன் சைடு இருக்காங்களே, ஈஸ்ட் ஜெர்மனியில் இருக்கிறவங்கள தான் பெர்லின் ஈஸ்ட் பெர்லின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பீப்புள்ஸ் வந்து ரொம்ப வந்து என்ன செஞ்சாங்க, பாவர்ட்டி அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு எதுலேயுமே எல்லாத்துலேயும் என்னது கம்மியாகவே இருந்தாங்க கம்பேரிங் டு த வெஸ்ட் ஜெர்மனி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Therefore, the people the West Berlin moved to therefore people of East Berlin moved to West Berlin in large numbers. இப்போ நம்மளுக்கே தெரியும், ஒரு பக்கம் வந்து நல்ல செல்வ செழிப்பாக இருக்குது, ஒரு பக்கம் ரொம்ப டம்மியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்வோம், மைக்ரேட் ஆகும். இப்போ ஈஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் டெவலப்பே ஆகாமல் ரொம்ப பாவர்ட்டியில் இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் என்னவாகிறாங்க, வெஸ்ட் ஜெர்மனிக்கு லார்ஜ் நம்பர்ஸ் என்ன செய்கிறாங்க, ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் பாப்புலேஷன் தான். இந்த இருக்க ஈஸ்ட்டில் இருக்க லார்ஜ் மெம்பர்ஸ் வந்து மைக்ரேட் ஆகி எங்கே போகிறாங்க, வெஸ்ட் ஜெர்மனிக்கு போகிறாங்க, வெஸ்ட் பெர்லினுக்கு போகிறாங்க. In West Berlin, on the other hand, there was a fear that the Soviet could use a military force. சோவியத் இவங்க என்ன நினைக்கிறாங்க, வெஸ்ட் பெர்லினில் இருக்கிறவங்க நம்ம வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வர்றோம், வளர்ச்சி அடைஞ்சாலே யாராவது ஒரு நாடு வந்து ஆக்குப்பை பண்ணுவாங்க, இந்த சோவியத் ரஷ்யா வந்து நம்மளை வந்து கேப்சர் பண்ணிடுமோ அப்படின்னு தினமும் ஒரு பயத்தில் இருக்காங்க. யார், வெஸ்ட் பெர்லின் மக்கள். அதோட இவங்கள என்னவாகிறாங்க, மூவ் ஆகுறாங்க. அப்போ இவங்களுக்கு கூடுதலான பயத்தை உண்டாக்குது. could use a military force to take West Berlin. In the context, East Berlin began to contract. East Berlin contract a wall in 1961. உடனே என்ன செய்கிறாங்க, அந்த வெஸ்ட் பெர்லினில் இருக்கிற பீப்புள் அந்த அரசு என்ன செய்யுது அப்படின்னா, ஈஸ்ட் பெர்லின்லேருந்து யாரும் என்ன செய்யக்கூடாது, என்ட்ராகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்லின், ரெண்டு பெர்லினுக்கும் இடப்பட்ட பகுதியில் ஒரு பெரிய சுவரை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. which virtually cut off the West Berlin from the East Berlin and the surrounding East German areas. எக்காரணத்தை கொண்டும் எப்பகுதியையும் சுற்றி அந்த ஈஸ்ட் பெர்லின்லேருந்து வெஸ்ட் பெர்லினுக்கு என்ன செய்ய முடியாது, நுழைய முடியாதபடி அவ்வளோ உயரமான செவறுகளை எழுப்புறாங்க. It was heavily guarded with the watchtowers and other lethal implements to stop people from the ஈஸ்ட். அதில் வந்து என்ன செய்கிறாங்க, கண்காணிப்பு கேமராக்கள்லாம் பொருத்தி யாராவது வர்றாங்களா அப்படின்னு வாட்ச் பண்ணுறது, நல்ல இயந்திரங்களை வெப்பன்ஸை யூஸ் பண்ணி இரும்பு திரைகளை எல்லாம் யூஸ் பண்ணி கட்டுறது, அப்படி பாதுகாப்பு நடவடிக்கையில் அந்த வெஸ்ட் பெர்லின் இருந்தாங்க. அப்படி எதுக்காக இது செய்கிறாங்க, ஸ்டாப் த பீப்புள் ஃப்ரம் த ஈஸ்டர்ன் சைடு வந்து பீப்புள் வர்றதை தடுக்கிறதுக்காக. இன் த லேட் 1980 as the USSR hold over Eastern Europe countries was awakening, a mass of people assembled on 9th November 1981 on both sides of the wall. All began to demolish it. என்ன செய்கிறாங்க, 1980 இந்த USSR hold
ஓவர் த ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அண்ட் ஒர்க்கனிங். என்ன செய்ய, ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கக்கூடிய பிளேசஸ், அந்த ஈஸ்ட் பெர்லினில் இருக்கிற பீப்புள் எல்லாரும் மூவ் ஆகி எந்த பக்கம் வராங்களாம், 9th நவம்பர் 1989 இந்த வாளுக்கு பின்னால் இருந்து அதை எப்படியாவது இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தகர்த்துறதுக்கு பார்க்குறாங்க, தகர்த்து எடுத்துடுறாங்க. ஜெர்மனி வாஸ் அஃபீஷியலி ரீயூனைட்டட் ஆன் 3rd அக்டோபர் 1999. அந்த வாளை போராட்டம் பண்ணி என்ன செய்கிறாங்க, தகர்த்து எடுத்துடுறாங்க. அப்போ ஜெர்மனி அந்த பெர்லின் அந்த நடுவில் இருந்த சுவர் உடைக்கப்பட்டது. இப்போ யுனைடெட் நேஷனாக மாறிடுச்சு. எப்போ மாறுது, 3rd அக்டோபர் 1990. த பெர்லின் வார் வாஸ் மோர் தென் ஜஸ்ட் ஃபிசிக்கல் பேரியர். இது ஒரு கட்டுமான பொருள், ஒரு இயற்கை கிடையாது, ஒரு செயற்கையான ஒரு தடுப்பு சுவர் தான் அப்படின்னு சொல்கிறோம். இட் வாஸ் த சிம்பாலிக் பவுண்ட்ரி பிட்வீன் கம்யூனிசம் அண்ட் கேபிட்டலிசம். இது எதை தடுத்து நிப்பாட்டுச்சு அப்படின்னா, கம்யூனிசம்ன்றது சோவியத் ரஷ்யாவோட பார்ட்டி, கேபிட்டலிசம் யூஎஸோட தொழில் வர்க்கத்தை குறிக்கிறது கேபிட்டலிசம், இதை தடுத்தது. வித் த வால் ஆஃப் பெர்லின் வால் followed by the collapse of the Soviet Union, the Cold War era came to an end. இதோட இந்த சோவியத் ரஷ்யாவில் இருந்த யுஎஸ்எஸ்ஆருக்கும் இருந்த கோல்டு வார் இந்த ஃபால் ஆஃப் பெர்லின் வால்னால் எண்ட் ஆயிடுது. Next one is the Helmut Kohl, is a Chancellor of Germany. Helmut Kohl, Chancellor of West Germany from 1982 to 1990. 82லேருந்து 90 வரை ஹெல்மட் கோல் அப்படின்றவர் தான் செயலாளர், ஒரு வேந்தாளர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஜெர்மனியில் இருந்திருக்கார். அண்ட் பிளேட் ஏ க்ரூஷியல் ரோல் இன் இன்டிகிரேட்டிங் ஈஸ்ட் ஜெர்மனி அண்ட் வெஸ்ட் ஜெர்மனி இன் 1990. அது ரெண்டையும், ஈஸ்டையும் வெஸ்டையும் ஒன்று சேர்க்கறதுக்கு ரொம்ப அரும்பாடுபட்டவர் தான் ஹெல்மட் கோல். He thus became the first chancellor of the unified Germany after the 45 years of division. 45 வருஷமாக பிரிஞ்சு இருந்த ஜெர்மனியை என்ன செய்கிறது, ஒன்று சேர்க்கறது அப்படின்றதுக்கு பாடுபட்டார். ஃப்ரெஞ்சு பிரசிடென்ட் மிட்ராண்ட், அடுத்தவர் யார், மிட்ராண்ட் அப்படின்ற ஃப்ரெஞ்சு பிரசிடென்ட்டும் கோல் வாஸ் த ஆர்கிடெக்ட் ஆஃப் த மார்ஸ்டட் ட்ரீட்டி, நெதர்லாண்ட் ட்ரீட்டி அப்படின்னு படிச்சிருக்கோமா, அதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க மிட்ரேட் அப்படின்றவரும். விச் எஸ்டாப்ளிஷ் த யூரோப்பியன் யூனியன் அண்ட் யூரோ கரன்சி. இவர் தான் யூரோப்பியன் யூனியன் ஆரம்பிக்கிறதுக்கும் உதவியாக இருந்திருக்காரு. யூரோ கரன்சி, யூரோ நாணயம் அப்படின்னு ஒரே ஒற்றை நாணய முறையை ஏற்படுத்தினவரும் இவர் தான், ஹெல்மட் கோல் அப்படின்றவர்.